வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல். நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே என்கிட்ட இந்த மாதிரி கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உடும்பு கனவில் வந்தால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது உடும்பு கனவுல வர்றது அப்படிங்கிறது சில விஷயங்களை நமக்கு அறிவுறுத்துறதுக்கு தான் வருதுங்க. உடும்பு கனவுல வந்தால் உங்களோட பண வரவு, வீடு கட்டும் வாய்ப்பு, குடும்ப பிரச்சனை, உங்கள் உறவினருக்குள்ளே இருக்கும் பிரச்சனை எல்லாமே சரியாகிவிடும் அப்படின்னு அர்த்தங்க. அதனால் உடும்பு கனவு வரது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் நிலை மாறும் அப்படிங்கிறதையும், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நல்ல காரியங்கள் நடத்துவீங்க அப்படிங்கிறதுக்கும் இதுக்கான அர்த்தம். அதே மாதிரி உடும்பு உங்களை கடிக்கிறது போல் கனவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த உடும்பு உங்கள் கனவுல உங்களை கடிச்சு வச்சிருது. அந்த மாதிரியான கனவு வருதுன்னா உங்களுக்கு ரொம்ப சிரமம் ஏற்படும். எப்படின்னா பணப்பிரச்சனைகள் வரும், மருத்துவ செலவுகளும் இது போன்ற உங்களுக்கு நடக்கும். இந்த கனவு பலன் குறித்து உங்கள் நண்பர்களிடையே, உறவினர்களிடையே எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துறதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கனவு வரதுக்கு காரணங்க. அதனால் இந்த கனவு வந்துச்சு அப்படின்னா, உடும்பு கடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் உடும்பு உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியான கனவு வந்துச்சு அப்படின்னா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கணும். தேவையில்லாத நீங்கள் வார்த்தைகளை விடுறது மூலம் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. நிறைய பேர் நிறைய நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் கனவு காண்றது கமெண்ட் பண்ணுறேங்க, ஆனால் எனக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன்றீங்கன்னு சொல்கிறீங்க. எனக்கு ஒரு நாளைக்கு நிறைய கமெண்ட் வருதுங்க. நம்ம கமெண்ட்டை நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணணுன்னா, நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது எனக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். ஏன்னா நான் கமெண்ட் பண்ணுறேங்கும்போது அடுத்தடுத்து கமெண்ட் பண்ண நிறைய கமெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் சில கமெண்ட் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த மாதிரியான உடும்பு உங்கள் கனவில் வந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான முறையில் உடும்பு உங்கள் கனவில் வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது மற்றவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே உடும்பு வேறு ஒரு பிராணி கூடயோ அல்லது வேறு ஒரு சின்ன ஒரு மிருகங்கள் கூடவோ இது கூடயாவது சண்டை போட்டுட்ருக்கிற மாதிரி கனவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுடைய பிரச்சனைகளில் தலையிடக்கூடாது. உங்களுடைய பிரச்சனைகளை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வர்றதுக்கு காரணங்க. அதனால் நமக்கு வரக்கூடிய உடும்பு மரத்து மேலே ஏறுற மாதிரியான கனவு வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வருவீங்க. அதுக்கான உதவிகள் கிடைக்கும். அதே மாதிரி அப்படி உதவிகள் கிடைச்சிது அப்படின்னா அந்த உதவிகளை சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க. உங்களுடைய கோபத்தினாலையும் உங்களுடைய உதாசீனத்தினாலையும் அந்த உதவிகளை நீங்கள் புறக்கணிச்சிடாதீங்க அப்படிங்கிறத அறிவுறுத்துறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கனவு உங்களுக்கு முன்னெச்சரிக்கை பண்ணுது. அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு கண்ட கனவு எவ்வளோ நாட்களில் பலிக்கும் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் இருக்குது. நீங்கள் கண்ட கனவு நேரம் தெரிஞ்சுதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எவ்வளோ நாட்களுக்குள்ளே பலிக்கும் அப்படிங்கிறத நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நன்றி.